இனி எல்லா பெரிய பெரிய வேலைகளும் தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் இன்னைக்கு ஏற்படுத்த போகிறார். இந்த கம்பெனியை மிஞ்சி நம்ம எடுக்க முடியுமா? அவன் பெரிய தலை, அவனெல்லாம் மிஞ்சி எடுக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அசைன் பண்ணி இருக்கிறார். மற்றவன் பார்வையில ஒரு சின்ன துரும்பா எண்ணப்படுறோம், குப்பையா எண்ணப்படுறோம், அவ்வளவு கேவலமா யோசிக்கப்படுறோம். நம்மள ஒரு பொருட்டாவே எண்ணப்படாத ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்மள ஒரு ரெகக்னைஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறோம். நம்மள மதிக்க முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசிங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறவைகளை இந்த தேசம் பேச போகிறது. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே கொஞ்சம் தான் ஆண்டவரே எங்களுடைய இன்கம் இருக்கிறது, கொஞ்சம் தான் வருமானம் இருக்கிறது, ஞானத்திலையும் கொஞ்சம் தான், எல்லாத்துலயும் கொஞ்சம் தான். ஆனா நீங்க நம்புங்க, அந்த கொஞ்சம் தான் எத்தனையோ ஆயிரங்களை ஆசீர்வதிக்க போகிறது. தனிமையா இருந்த உன்னை ஒரு தலைவனாய் கர்த்தர் எழுப்புகிறார். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? பூச்சா இருக்கிறோம், மற்றவன் பார்வையில ஒரு சின்ன துரும்பா எண்ணப்படுறோம், குப்பையா எண்ணப்படுறோம், அவ்வளவு கேவலமா யோசிக்கப்படுறோம். நம்மள ஒரு பொருட்டாவே எண்ணப்படாத ஒரு இடத்துல இருக்கிறோம். நம்மள ஒரு ரெகக்னைஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறோம். நம்மள மதிக்க முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசிங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறவைகளை இந்த தேசம் பேச போகிறது. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிறவைகளை இந்த உலகம் பார்க்க போகிறது. கர்த்தர் உன்னை கொண்டு மகிமைப்பட போகிறவைகளை இந்த தேசம் பார்க்க போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Come on people of God. ஆமென். இனி நினைக்காதீங்க பூச்சா இருக்கிறோம், துரும்பா இருக்கிறோம், தூசியா இருக்கிறோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போறார் தெரியுமா? ஆண்டவர் என்னெல்லாம் பண்ண போகிறார் தெரியுமா? உங்களை கொண்டு சின்ன பிசினஸ் பிரதர், சின்ன காரியங்கள் தான் பிரதர். Oh my God, ஷாட்டாலா ரபா. ஆமென் சொல்ல கொடுங்கப்பா, சத்தமா சொல்லுங்கப்பா. என் கையில எனக்கு ஒரு உண்டிகோலும் 5 கூழாங்கல்லும் தானுங்க இருக்கு. ஆனா அந்த கவனை வச்சு, அந்த ஒத்த கல்லை வச்சு மொத்த கூட்டத்தையே கலங்க பண்ணின, மொத்த கூட்டத்தையே தேவனை நிந்தித்து கொண்டிருந்த அந்த கோலியாத்தை விழ பண்ணின என் தேவன் இன்றைக்கு உன் கையில இருக்கிற சின்னதை வைத்து அவர் ஒரு பெரிய காரியங்களை, அசாதாரணமான காரியங்களை அவர் செய்வார் என்று நம்புகிற பிள்ளைகள், எனக்காக அல்ல, பரலோகத்தை அசைக்கிற மாதிரி கையை தட்டி ரிசர்வ் இந்த மாயிற்று. ஆண்டவரே, ஞான எண்ணத்துக்கு உதவும். நான் ரொம்ப சின்னவனா இருக்கிறேன், சிறியவனா இருக்கிறேன், ஆனா உன்னை கொண்டுதான். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஆமென். இந்த வார்த்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. 2011 ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ஒரு கூட்டம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப எங்க ஊர்ல நடத்துறதுக்கு பிரயாசப்பட்டு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டேன். யாரும் இல்ல, தனித்து நின்று அரேஞ்ச் பண்றேன். அப்ப எல்லாரும் நினைச்சாங்க, என்னன்னா இந்த கூட்டத்துக்கு யார் வருவா, யார் இந்த கூட்டத்துக்கு வருவா? அப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சவுண்ட் சிஸ்டம் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ ஸ்க்ரீனை கூட நான் தான், எனக்கு ஞாபகம் இருக்கு, 2011 ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடத்தும் போது அந்த ஸ்க்ரீனை எங்கள் சர்ச்சில் நான் கேட்டு ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீனை நாங்களே கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி, ஆண்டவரே மக்கள் வருவாங்களா, எப்படி நடக்கும்? அப்போ அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு அன்பான தேவ, நல்ல ஒரு தேவ மனுஷன் மோசஸ் ராஜசேகர் அவர் எழுதின பாடல் என் உள்ளத்துல பாடிக்கிட்டே இருக்கு. வேற எந்த பாட்டும் வரல, இந்த ஒரு பாட்டு எனக்குள்ள ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் காலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்திருத்தவர்,
கைதடி போடலாமா? யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே கலங்கிடாதே, சிறு கூட்டமே ஆமென் 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 ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்ல இல்ல. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இந்த பாட்டு தெரியுமா? அந்த அழைத்தவர் கைவிடுவாரோ? நீங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல. 3 இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல சொல்லுங்க. இல்ல இல்ல. ஆமென் சொல்லலாமா? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னை மகிமை பாடுத்திடுவார், என்னை மகிமை பாடுத்திடுவார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே ஆமென் ஆமென். இஸ்ரவேல் சிறு கூட்டமே நீ அதற்கும் பயந்து விடாதே, ஆமென் ஆமென். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே நீ அதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே கடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா, எந்த தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீங்கு செய்ய தீங்கு எதுவும் செஞ்சிருமா நம்மள? சத்தமா சொல்லுங்க, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யா. இந்த பாடல் என் உள்ளத்துல பாடிட்டே இருக்கு. வீட்டுல போய் ரெடி ஆயிட்டு என்னன்னா இந்த மீட்டிங்க்கு ரெடி ஆகி வரேன். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதனை நடத்தின வேற ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். என்ன நடந்ததுன்னா, இதுவரைக்கும் அவ்வளோ ஒரு கூட்டத்தை அந்த இடத்துல அவங்க பார்த்ததே கிடையாது. பாதி கிரவுண்டு வர்ற வரைக்கும் அந்த கூட்டம் அவ்வளவு நிறைவாய் கர்த்தருடைய கிருபையினால் அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுதான் சொன்னேன். அப்ப எனக்கு தெரியாது இந்த வார்த்தை. நான் நினைச்சேன் அந்த வார்த்தை அந்த கூட்டத்துக்கான வார்த்தை, அந்த கூட்டத்துக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லுகிறார் நினைச்சேன். ஆண்டவர் எனக்கு அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, இந்த பூச்சை வச்சுதான் அவர் எவ்வளவோ அசைக்க வேண்டியவைகளை, எவ்வளவோ உடைக்க வேண்டியவைகளை, போராட்டங்களை, கொள்ளாத பலவீனங்களை, சத்துருக்களின் கிரியைகளை, அவனுடைய தந்திரங்களை, அவன் வல்லமைகளை அழிப்பதற்கு தான் ஒரு ஆயுதமாய் என்னை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நான் நினைச்சேன் அந்த ஒரு கூட்டத்துக்கு தான், இல்ல அந்த கூட்டத்தில் வெளிப்பட்ட வார்த்தைகள் தான் அதற்கு பிறகு போகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் கர்த்தருடைய வல்லமையை, மகிமையை, அற்புதங்களை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஊழியத்தின் மூலமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் எத்தனையோ ஆயிரங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, எத்தனையோ ஆயிரங்களை தேற்றி கொண்டிருக்கிறது, எத்தனையோ உடைக்கப்பட்டவர்கள் அதை கட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாத. ஆமென். ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறார்னா, உன்னை போரடிக்கிறதற்கு புதியதும் கூர்மையுமான வேற ஒரு இதுவரைக்கும் பார்க்காத அளவு உன்னை ஷார்ப் பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை அந்த அளவு உங்களை ஷேப் பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். புதியதும் கூர்மையுமான பற்கள் உள்ள, இதுவரைக்கும் செய்யாதவைகளை செய்யக்கூடிய ஒரு பலனை, இதுவரைக்கும்
இதுவரைக்கும் நீ முயற்சி பண்ணி தோற்று போனவைகள், இதுவரைக்கும் நீ முன்ன போய் சில விஷயத்துல பின்வாங்கி போன காரியங்கள், அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் ஒரு மாறுதலை உண்டாக்கி இனி ஆண்டவருடைய நாமத்தினால உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை உனக்கு கொடுத்து, ஒரு பலத்தை கொடுத்து, எது வந்தாலும் என்ன வந்தாலும் அசைக்கப்பட மாட்டேன் ஆண்டவரே, உம்மை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அந்த ஒரு வைராக்கியத்தோடு முன்னேறி செல்லக்கூடிய ஒரு பலத்தை இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை அவருக்கு நாமத்திற்கு மகிமையாய் அவர் எழுப்ப போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஜெயம் எடுக்கிற பிள்ளைங்க, ஆமென், ஜெயத்தை காணக்கூடிய பிள்ளைகள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாய் வேதத்தில் ஒரு கேரக்டர் ஆவியானவர் எனக்கு காட்டினார். என்னன்னா கிதியோன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஒரு நல்ல கவனிங்க. மீதியானிய வல்லமைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் பட்சித்து போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பயிரிடுவார்கள், அவர்கள் அடிச்சுட்டு போயிடுவாங்க, கொள்ளடிச்சுட்டு போயிடுவாங்க. சாதாரணமா கொள்ளையிட மாட்டாங்க. பைபிள் அழகா எழுதியிருக்கு, அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். மீதியானிய வல்லமைகள் வெட்டுக்கிளிகள். எல்லாரும் கொஞ்சம் கத்துக்கோங்க, கொஞ்சமா வசனம் தெரியட்டும். எல்லாரும் சொல்லுங்க, மீதியானியர்களுடைய வல்லமைகள் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவன் அவ்வளவு ஆசீர்வாதத்தை அவன் பயிரிட்டு அதை சேர்த்து களத்துல வச்சிருப்பான். இவன் மொத்தத்தை அள்ளிட்டு போயிடுவான். எப்படி இருக்கும் பாருங்க. புரியல நான் சொல்றேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் அவர்கள் ஒடுங்கி போய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், இனி நீ சாதாரணமா இருக்க போவதல்ல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு அழியில சொல்லக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யாருன்னு கேளுங்க பாப்போம். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த சத்தம் வருது. அப்போ அவன் அழகா ஒரு வார்த்தை சொல்லுகிறான். கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கேட்கறது கரெக்ட் தானே? கர்த்தர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் நடக்குமா? நிறைய பேர் நிறைய நேரங்களில் சொல்றோம் தானே, நம்முடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுது நம்ம எல்லாம் கேட்கிறோம், கர்த்தர் நம்ம கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமா? சில வேளைகள்ல நடக்கும். ஆமே. ஆனா உன்னை மூழ்கி போக விட மாட்டார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? புரியுதா இல்லையா சொல்றது உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இப்போ இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆமென். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட. அப்போ அவர் ஆன்சர் சொல்லுவாரு பாருங்க. அதுல இருந்து தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்ல போறேன். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். புரியுதா இல்லையா? நான் சிறுவன் ஆண்டவரே, என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் கூட நான் எல்லாரிலும் சிறியவன், நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு நேராய் வருகிறது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ மலைகளை மிதித்து நொறுக்கி போடுகிற ஒரு கிருபையை இந்த புதிய மாதத்தில் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து உங்களை அவருடைய வல்லமையினால் கர்த்தர் அலங்கரித்து
உன்னை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? ஆமென். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். நீ தான் நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு உன் பலத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இனி இந்த பலன் உன் பலன் அல்ல, இந்த பலன் கர்த்தருடைய பலன், இந்த பலன் தேவனுடைய பலன், இந்த பலன் அவருடைய பலன், இந்த பலன் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படக்கூடிய பலன். இதுவரைக்கும் உன் பலத்தை வச்சு என்ன செய்ய முடிந்ததோ, ஆனா இதற்கு பிறகு கர்த்தருடைய பலன், காண்டாமிருகத்து கொத்த பலன் உன்மேல இறங்கி வந்து எல்லா விதமான சிங்கங்களின் வாய்களையும் கரடிகளையும் அன்னைக்கு தாவீது கொன்று போட்டது போல கர்த்தர் கொடுக்கிற பலத்தினால இனி சிங்கங்களின் வாய்களை கிழித்து போட்டு கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அவன் வாயில இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டிய நீ எடுத்து தப்புவித்து உனக்கானவைகளை நீ சேர்த்து கொள்ளுகிற ஒரு வல்லமை நல்ல காலமாய் இனி வருகிற காலம் இருக்க போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். நீ நினைச்சத இந்த பலனை வச்சு என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? இல்ல, இந்த பலன் சிங்கங்களின் வாய்களை கூட நீ கிழித்து, ஆமென், இவ்வளவு நாட்கள் இத்தனை வருஷங்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை எல்லாம் பட்சித்து போட்ட வெட்டு கிளிகளை போல வந்து பட்சித்து போட்டு ஆசீர்வாதங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கின எல்லா வல்லமைகளையும் இன்னைக்கு கர்த்தர் வேரோடு புடுங்கி எறிந்து அவருடைய வல்லமையை உண்மையில அனுப்பி, பராக்கிரமசாலியே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை அவர் விளங்க செய்கிற ஒரு காலமாய் இந்த காலம் இருக்க போகிறது என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. வா, ஆமென். எத்தனை பேர் நிலர்ந்து ஒரு பலத்தோட எழும்ப போறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. பயப்படாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு தானே. இனி சிறு கூட்டம் நினைக்காத, சிறு பூச்சியா இருக்கிறேன்னு நினைக்காத, நம்ம கூட யாருமே இல்லை நினைக்காத, பராக்கிரமசாலியே இருக்க வேண்டிய ஒருத்தர் உன்னோடு இருக்கிறார் நம்புகிற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? பராக்கிரமசாலி. ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் கிதியோனுக்கு நேராய் வருகிறது. பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார். ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆனா சந்திக்கும் போதே பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறார். ஆமென். அவனே பயந்து, இதுக்கு பிஃபோர்ல வசனம்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவனே பயந்து ஆளைக்கு சமீபமாய் போரடிச்சு கொண்டிருப்பான். டக்குன்னு நம்ம ஆசீர்வாதத்தை காப்பாத்திரணும்னு சொல்லி அவனை பார்த்து கர்த்தர் சொல்றான். அவன் நிறைய சந்தேகங்கள்லாம் அவனுக்கு இருக்கும். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை பார்த்து தான் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி. அவர் சொல்லிட்டாருன்னா அந்த பலன் உனக்கு வந்துடும். அல்லேலூயா சொல்லுவோமா? வார்த்தை என்னைக்குமே சொல்லுவேன், வார்த்தை புறப்பட்டுடுச்சுன்னா அந்த பலன் உங்க மேல வரும். இன்னைக்கு யாக்கோபு பூச்சியே, நம்மளாம் என்ன செய்ய முடியும்? நம்மளை வச்சு என்ன செய்ய முடியும்? நம்மளாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும்? நம்மளே நமக்கு பிரயோஜனமா இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. மலைகளை கூட நீ மிதித்து நொறுக்கிற ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு தான் அது இவ்வளவு நாள் ஒருவேளை தெரியாதபடி நமக்கு இருக்கிறதுனா இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படட்டும். நீ சாதாரணமாய் அல்ல, மலைகளை கூட மிதித்து, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மலைகளை மிதித்து நொறுக்கி போடும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, நான் அல்லவா. உன்னை அனுப்புகிறவர் யார் தெரியுமா? மனிதன் அல்ல. உன்னை அனுப்புகிறவர் தமிழ்நாடு அரசு கிடையாது, கவர்மெண்ட் கிடையாது. உன்னை அனுப்புகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல் ஷடாய். உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆள்கின்றவர் என் பிதா வல்ல என் ஆனந்தம்,
அகிலத்தையும் ஆழ்கின்றவர் என் பிதா, அவர் என் ஆனந்தம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. Come on. சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதா, அவர் என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதா, அவர் என் ஆனந்தம். ரஃபா யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா யெகோவா எங்கும் நிறைந்தவரே. ரஃபா யெகோவா என்னை சுகமாக்கும். ஷம்மா யெகோவா எங்கும் நிறைந்தவரே. இவரே எந்தன் தேவன், என் பிதாவல்லோ என் ஆனந்தம். இவரே எந்தன் தேவன், என் பிதாவர் என் ஆனந்தம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவர், இவரால் கூடாது. நல்ல கைத்தட்டி சந்தோஷமா ஆமென். உற்சாகமா கூடாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் படைத்தவர் என் பிதா, அவர் என் ஆனந்தம். அகிலத்தையும் படைத்தவர் என் பிதா, அவர் என் ஆனந்தம். ஷாலோம் யெகோவா எந்த சமாதானம். நிஸ்ஸி யெகோவா எந்த ஜெய கொடியாய். ஷாலோம் யெகோவா எந்த சமாதானம். நிஸ்ஸி யெகோவா எந்த ஜெய கொடியாய். இவரே எந்த தேவன், என் பிதாவல்லோ என் ஆனந்தம். இவரே எந்த தேவன், என் பிதாவர் என் ஆனந்தம். ஆமென். സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇതിൽ അസാധ്യമായി ഒന്നുമില്ല. സർവശക്തനാണല്ലോ എൻ്റെ ദൈവം, ഇതിൽ അസാധ്യമായി ഒന്നുമില്ല. ആക്ച്വലി മലയാള പാട്ട്. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை அனுப்புகிறவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சொல்றார், நானே உன்னை அனுப்புகிறேன். இன்னைக்கு ஒரு வைராக்கியம், இன்னைக்கு ஒரு பலனோடு இன்னைக்கு நீங்களாம் கடந்து போகணும். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆமென். நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். நானே உன் காயங்களை காட்டுகிறவர். நானே நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி தருகிறவர். நானே உன் இழந்து விழுந்து போன உன் கூடாரத்தை கட்டி எழுப்புகிறவர். நானே உன் அலங்காரத்தை மறுபடியும் உனக்கு திருப்பி தருகிறவர். நானே உன்னுடைய எல்லா சிறையிருப்பிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறவர். இன்னைக்கு அந்த தேவன் தான் சொல்றார், உன்னை அனுப்புகிறவர் நான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். நானே உனக்கு ஆறுதல் செய்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் நினைச்சானா இந்த பலத்தோட எப்படி போக முடியும்? அப்பதான் ஆண்டவர் நினைக்கிறார், என்னன்னா உன் பலத்தோட நீ போக வேண்டாம்டா, உன்னை அனுப்புகிறவர் நான், இதை நம்பி நீ போ. அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உன்னை அனுப்புகிறவர் நான், அதை நம்பி போ. ஆமென். நான் அல்லவா உன்னை அனுப்புகிறேன். ஆமென். அப்பதான் அவன் சொல்லுவான், ஆண்டவரே நான் எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் சிறியவன். இன்னைக்கு நான் சொல்லுவேன், ஒருவேளை இன்னைக்கு நம்மளும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். எல்லாரோடையும் சிறியவர்களாக இருக்கிறோம், எளியவர்களாக இருக்கிறோம். இதை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க.
நீங்க சிறியவர்கள் தான், பூச்சிகள் தான், சிறு கூட்டம் தான். ஆனால் தேவன் இந்த சிறு கூட்டத்தின் மூலமாக யாரும் செய்ய முடியாததை செய்யக்கூடிய பலத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். சிறு கூட்டம் தான், சிறு கூட்டம் தான். ஆனா யாரும் என்ன செய்ய முடியாது, அத கொஞ்சம் கூட பீட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து உங்களை ஓட வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே கொஞ்சம் தான் ஆண்டவரே எங்களுடைய இன்கம் இருக்கிறது, கொஞ்சம் தான் வருமானம் இருக்கிறது, ஞானத்திலையும் கொஞ்சம் தான், எல்லாத்துலேயும் கொஞ்சம் தான். ஆனால் நீங்கள் நம்புங்க, அந்த கொஞ்சம் தான் எத்தனையோ ஆயிரங்களை ஆசீர்வதிக்க போகிறது. அந்த கொஞ்சம் மாவு தான், அந்த கொஞ்சம் எண்ணம் தான் பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் அந்த பானையில மாவு குறைவுபடலை, எண்ணெய் செலவழிந்து போகவில்லை. வீட்டார் அனைவரும் வந்து சாப்பிட்ற அளவு, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற அளவு, இனி வருகிற காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகள் வெளிப்படும். ஏன்னா உன்னை அனுப்புகிறவர் மனிதன் அல்ல, உன்னை அனுப்புகிறவர் கர்த்தர். ஆண்டு சொல்ற, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. சத்தமா சொல்லுங்க ஆமே. எளியவர்களா எண்ணப்படுகிறீர்களோ, சிறியமையா எண்ணப்படுகிறீர்களோ, குறைவுள்ள பாத்திரங்களாய் நினைக்கப்படுகிறீர்களோ, மற்றவர்களால அவமதிக்கப்படுகிறீர்களோ, தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களோ, உங்களை கொண்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை கொண்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்னை கொண்டு ஒரு பெரிய அசைன் பண்ணியிருக்கிறார். சொல்லுவாங்களே, இந்த ப்ராஜெக்ட் உங்க அசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் நம்முடைய அரராத் இந்த ஊழியத்திற்கு அசைன் பண்ணியிருக்கிறார். என்னங்க சத்தம் வர மாட்டேங்குது? சிறு கூட்டம் தான், அல்லையா சொல்லக்கூடாதா? இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்துல உங்க கம்பெனி சின்ன கம்பெனி நினைக்காதீங்க, உங்க பிசினஸ் சின்ன பிசினஸ் நினைக்காதீங்க. கம் ஆன், எதிர்ப்பு இந்த வார்த்தை ப்ராபஸி தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ள போறீங்க. ஐயோ சின்ன சின்ன ஷாப் அல்லவா எங்க, ஆனா நீங்க விசுவாசிங்க, ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு பெரிய காரியத்திற்கு கர்த்தர் அதை அசைன் பண்ணி இருக்கிறார். நம்புற பிள்ளைங்க கை தட்டி வாங்கிக்கோங்க. நீங்க நினைக்க வேண்டாம், ஆண்டவரே நாங்க சின்னது தானே, இப்பதானே வளர்ந்து வரோம், இப்பதானே ஆண்டவரே நாங்க நிற்கிறோம். ஆனா இந்த சின்னதை வைத்துதான் ஒரு பெரிய 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 ஆமே ஆமே நம்மளை விட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த பூமியில இருக்கலாம், பிசினஸ்ல பெருசவர்கள் இருக்கலாம், என் ஊழியத்துல பெரிய பெரியவர்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு சிறு கூட்டத்தை வைத்துதான் இனி பெரிய காரியங்களை செய்வார். இனி கிதியோனின் நாட்கள், இனி கிதியோனின் காலங்கள். ஆமென். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு பெரிய ப்ராஜெக்ட் நமக்கு காத்திருக்கிறது. பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க கம்பெனியை நீங்க பார்க்காதீங்க, உங்க டர்ன் ஓவரை பார்க்காதீங்க. ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை அசைன் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய காரியத்தை அவர் உனக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். உன் பிசினஸ்ல அவர் ஒரு பெரிய காரியத்தை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு அதுதான் நடக்க போகிறது. அவர் உனக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, உனக்கு கொடுக்கிறது அவர் அல்லவா, உன்னை அனுப்பு. நீ அப்போ அவன் சொன்னபடியே நீங்களும் சொல்லலாம், ஆண்டவர் நான் குறை உள்ளவனா இருக்கிறேன், நான் சிறியவனா இருக்கிறேன், இதை எப்படி என்னால செய்ய முடியும்? இன்னைக்கு பலத்தோட ஆண்டவர் பலன் உண்மையில இறங்கி ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், உனக்கு இருக்கு பார் இந்த பலம் தான். 50 பேருக்கு நீ பயன்படுத்தின, 50 பேருக்கு நீ செலவழிச்ச அந்த பலன் தான் இனி வருகிற காலம் 5000 50,000 பேருக்கு கூட இந்த பலன் தான். ஏன்னா வார்த்தை புறப்படுகிறது, உன்னை அனுப்புகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமென் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பெரிய ப்ராஜெக்ட். கிதியோனுக்கு பெரிய ப்ராஜெக்ட். அவன் நினைச்சே பார்க்கல ஒரு பெரிய இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஆண்டவர் கூப்பிட்டு கொடுக்குற, இது நல்லா இருக்கு. ஆண்டவர் அந்த ப்ராஜெக்ட் என்ன செய்தாராம்? கூப்பிட்டு கொடுத்தார். ஒரு இல்லையில சொல்லுங்கப்பா. அவன் அது பாட்டுக்கு தான் இருக்கிறான். அவன் யோசிக்க கூட செய்யல, அந்த ப்ராஜெக்ட் எனக்கு வரும், அந்த ப்ராஜெக்ட் நான் செய்ய போறேன், அவன் நினைக்க கூட செய்யல. ஆனா அவன் எதிர்பாராத ஒரு ப்ராஜெக்ட ஆண்டவர் கிதியோனுக்கு கூப்பிட்டு, நீ தான் அதை செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறது போல. இன்னைக்கு நான் எத்தனை பேர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா எடுக்கிறீங்க? நீ நினைக்கல, ஆனா உனக்கு கூப்பிட்டு அந்த ப்ராஜெக்ட உன் கையில ஆண்டவர் கொடுக்கும்
முடியும், அந்த வேலையை உன் கையில கொடுக்க முடியும், அந்த பிசினஸ் உன் கையில கொடுக்க முடியும், அந்த ஊழியத்தை உன் கையில கொடுக்க முடியும். ஆண்டவர் ரெடி ஆயிட்டார்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கம் ஆன். அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆமென் ஆண்டவரே சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் மகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. ஒன்றுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்கம்மா, ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால் ஆகாத எல்லாரும் சேர்ந்து எல்லாருமாய் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. அவன் அவன் ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. நல்ல 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 ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. எல்லாம் கை உயர்த்தி சொல்லுவோமா? ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றும் ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது ஒன்றுமில்லை உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே கன மகிமைக்கு பாத்திரரே ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது. நல்ல சந்தோஷமா ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீர் சிருஷ்டித்தீரே உந்தன் வல்ல கரத்தினாலே. நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க? இது ஒரு ரேமாவா நான் ஃபீல் பண்றேன். ரேமா நமக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை உனக்கு கர்த்தர் அசைன் பண்ணியிருக்கிறார். இந்த ஊழியத்திற்கென்று ஒரு பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் அசைன் பண்ணியிருக்கிறார். உங்க பிசினஸ்ல நீங்க நினைக்காதீங்க நமக்கெல்லாம் அது கிடைக்குமா, நம்மளுக்கெல்லாம் அந்த டெண்டர் கிடைச்சிருமா, நமக்கெல்லாம் அந்த சிலவங்க நினைப்பாங்க தெரியுமா, இந்த கவர்மெண்ட்லாம் டெண்டருக்குள்ள போகும்போது அந்த பெரிய பெரிய வேலைகள்லாம் போகும்போது பெரிய பெரிய வேலைகள்லாம் நமக்கு கிடைக்குமான்னு ஒரு கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கும். அது எப்படிடா உள்ள போகிறது, நமக்கு அந்த வழி கூட நமக்கு தெரியாதபடி தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். இனி எல்லா பெரிய பெரிய வேலைகளும் தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் இன்னைக்கு ஏற்படுத்த போகிறார். தேவ பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் இந்த வேலையை உனக்கு கொடுத்து உன்னை அவர் ஆசீர்வதிக்க ரெடி ஆயிட்டார். எவனோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உன்னை சுத்தி இருக்கிறான். இதெல்லாம் பெரிய உலகம், பெரிய பயங்கரமான உலகம் இல்லையா? சொல்லுங்களேன். அவ்வளவு ஒரு காம்படிஷன் இருக்கிறது, காம்படிட்டர் இருக்கிறானுங்க. அவங்கள மிஞ்சி சில சொல்லுவாங்க, இந்த கம்பெனியை மிஞ்சி இந்த கம்பெனியை மிஞ்சி நம்ம எடுக்க முடியுமா? அவன் பெரிய தலை, அவனெல்லாம் மிஞ்சி எடுக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவ பிள்ளையே உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அசைன் பண்ணி இருக்கிறார். இது தேவ திட்டம்.
திட்டம். அந்த திட்டத்தை உனக்கு கொடுக்கும்படியால், நீ மலைகளை மிதித்து நொறுக்கும்படியால், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி போடும்படியால் தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு பெரிய திட்டத்தை இந்த புதிய மாதத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறாரே. ஆனால் இந்த வார்த்தையை எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? அப்படியே வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி receive it. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹalleluya. ஆமென். அவன் கூட அதை எதிர்பார்க்கலதான். அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம எப்படியாவது பாதுகாத்தா போதும், எனக்கு இருக்கிறத பாதுகாத்தா போதும் தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். கீதியோன் ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு பெரிய வேலையை கொடுக்குறார். அப்பமா சொல்ற, அவன் சொல்லும் போது அதை தான் சொல்றான், ஆண்டவரே எல்லாரும் நான் சிறியவன், என் குடும்பம் ரொம்ப சின்னது. எத்தனை பேர் நம்புறீங்க? சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. சிறியவர்களாகி உங்களை கொண்டு என்ன கொண்டுதான் இந்த தேவன் இந்த தேசத்தில் ஒரு அசைவை உண்டாக்க ரெடியா இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அலைய சொல்ல விசுவாசிங்க. ஏதோ ஒரு பெரிய காரியங்களை கத்த தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். இதை திடீர்னு எனக்கு ரொம்ப ரேமாவா வெளிப்பாடோட வந்தது இந்த வார்த்தை. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உனக்கு. ஆமென். உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண போகிறீர்கள். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. உங்க பிசினஸ்ல எல்லாம் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர போகிறது. எவனுக்குமே வராத தயவுகள் உனக்கு வரும்படியாய் கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் வார்த்தை அனுப்பிட்டார். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் இறங்கி வேலை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். ஹalleluya. அப்போ ஆண்டவர் இவன் ரொம்ப தன்னை ரொம்பவே தாழ்த்திக்கிட்டு, ஆண்டவரே நான் ரொம்ப எளியவன், நான் சிறியவன், என் குடும்பத்தில் எல்லாரையும் விட நான் சிறியவன் என்று சொல்லும்போது ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தையை சொல்வாருன்னா, அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். வாவ். எல்லாரும் சொல்லுங்க, அதற்கு கர்த்தர் உனக்கு அதை இந்த பாடுகளை மேற்கொள்வதற்கு, இதை நீ ஃபேஸ் பண்ணுவதற்கு, இதை நீ ஓவர் கம் பண்ணுவதற்கு, இதை நீ செய்ய எடுப்பதற்கு உனக்கு பலன் இல்லை, நீ தனித்து நிற்கிறேன்னு நினைக்காத, உன் கூட நான் இருப்பேன். முதல்ல ஒரு அல்ல சொல்லக்கூடாதா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே இந்த இனி வருகிற காலங்களில் எதை நான் செய்தாலும், எதில் நான் முன்னேறி நான் கால்களை வைத்தாலும், இனி நீ தனியா இருந்து செய்ய போகிறதெல்லாம் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். அதை விசுவாசிங்க. முதல்ல நம்ம கூட எப்பொழுதும் அவர் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வுகளில் நம்ம வாழும் போதே நம்மளால எவனும் அசைக்கவே முடியாது. அல்லையில சொல்லுவோமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பது ஒரு விசுவாசம். அல்லையில சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். God is with me. என்னோட கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லையில சொல்லுங்கப்பா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கூட நான் இருக்கிறேன். ஓகே. அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதுனால அந்த மீதியானிய கூட்டம் சாதாரண கூட்டம் கிடையாது. இப்பவும் நான் அன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலங்களுக்குள்ள நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் வேற மாதிரி இருக்கிறது. கரெக்டா இல்லை? இந்த உலகத்துல வாழுகிறது என்பது, இந்த உலகத்துல ஒரு ஜெயத்தை எடுப்பது, அது ஒரு சாதாரண ஒரு காரியமா இல்லை. எல்லாத்திலையுமே ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு இருக்கு. எல்லாத்திலையும் ஒரு சேலஞ்சிங் நமக்கு இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி வர முடியும்? இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி அவ்வளவு பெரிய கூட்டம்? கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? கரெக்டா இல்லையா? அந்த உலகத்துல ஈஸியா நம்ம ஒரு இடத்தை அடைய முடியுமானா கிடையாது. அது உலக பிரகாரமான ஒரு வேலையில இருந்தாலும் சரி, ஒரு ஊழியத்தின் பாதையில இருந்தாலும் சரி, எல்லாத்திலுமே ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கிறது, ஒரு பெரிய பாடுகள் இருக்கிறது. ஆமென். யார் அந்த விசுவாச போராட்டத்தை நிலைத்து நிற்கிறார்களோ அவர்கள் ஜெயத்தை பெற்றுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, நீ நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷன், அதாவது உனக்கு சுத்தி இருக்கிற கூட்டம் ரொம்ப பெருங்கூட்டம் தான். இந்த கூட்டத்தெல்லாம் நான் எப்படி எதிர்ப்பேன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார் என்னன்னா, அவ்வளவு பெரிய கூட்டம் தான்டா, ஆனா அது என் பார்வையில ஒருத்தன் தான்டா. ஐயோ, விசுவாசிக்கிற பிள்ளைங்க வேற மாதிரி கை தட்டி இருக்க. நம்ம ஒருத்தன் தான்டா. உன் பக்கத்துல 1000 பேரோ, உன் வலதுபுறத்துல 10000 பேர் விழுந்தால் நீ பயப்படாத. ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம் நினைக்காத, ஒருத்தன் அங்க நினைச்சு நீ போ. ஒரு அல்லையே சொல்லுங்க மாட்டேங்கிறீங்களே? ஆமென், ஆமென்.
எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம நிறைய நேரங்கள்ல இப்போ பொதுவாகவே உலக பிரகாரமாகவே எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஏதோ ஒருத்தன் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நீங்க ஈஸியா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆமா வரல சொல்லுங்களேன். ஒருத்தன் உங்களுக்கு எதிராக வரான், ஒருத்தன் எதிர்த்து இருக்கிறான்னா அவனை ஈஸியா தட்டிடலாம். புரியுதா இல்லையா சொல்றது? அவனை ஈஸியா ஃபேஸ் பண்ணிடலாம். ஆனா அதே இது ஒரு 10 பேரோட வரும்போது என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் ஷேக் ஆவீங்க. கரெக்டா இல்லையா சொல்லுங்களேன்? பட் இருந்தாலும் அந்த 10 பேரையும் சமாளிக்கலாம் ஒரு அளவு. ஆனா இதே இது ஒரு 100 பேர் வந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே சொல்லுங்க பண்ண முடியும். அதே ஒரு 1000 பேர் வந்தா சான்ஸே கிடையாது. அது ஒரு பெரிய போராட்டமாய் மாறும், அது ஒரு பெரிய கலவரமாய் மாறும். அதே ஒரு 5000 பேர் வந்தா. ஆனா அன்னைக்கு மீதியானியர்கள் திரளாய் வருகிறார்கள், வெட்டுக்கிளிகளை போல ஒரு திரளான கூட்டம். சங்கீதம் 55:18 அழகா சொல்லுவார், திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ, எல்லாரும் படிங்க பாப்போம், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஆமென். திரளான கூட்டமாய். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, இதை நான் பார்த்து சொல்றார், நீ என்னப்பா பெருசா பார்த்துக்கிட்டு இருக்க? ஒரே மனுஷனை முறியடிக்கிற மாதிரி முறியடிக்க. ஒரு மனுஷனுக்குன்னா பயம் இல்லாம எதிர்த்து போவதானே, அதே மாதிரி என்ன செய்வேன்? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரே மனுஷனை முறியடிப்பது போ 1000 பேர், 10000 பேர், 1,00,000 பேர் எதிராக எழும்பினால் அவர் உன் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணினார்னா, எத்தனை கூட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் ஆண்டோடைய பார்வையில் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் ஒரே மனுஷர்களை முறியடிப்பது. உன் புருஷனை கூட நீ சமாளிக்க முடியலன்னு வருத்தப்படுற. கரெக்டா இல்லையா? உன் பிள்ளைகளை சமாளிக்க முடியலன்னு வருத்தப்படுற, உன் மனைவியை நீ சமாளிக்க முடியலன்னு வருத்தப்படுற. இன்னைக்கு தேவ சமூகத்தில் இன்னைக்கு அமர்ந்திருக்கீங்க தானே இந்த 21 நாட்கள். எத்தனை 1000 பேர் எதிர்த்து வந்தாலுமே நீ ஒரே மனுஷனை, இன்னைக்கு நீ ஒண்ணுக்கே கலங்கிட்டு இருக்கிற இல்ல. உன்னை எப்படி உருவாக்குறாருன்னா, எத்தனை ஆயிரங்கள் உனக்கு எதிராக வந்தாலும் அவர்களையும் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிக்கத்தக்கதாக. ஆமென். அந்த பலத்தை, அந்த கிருபையை தேவன் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த லைவ்ல கேட்க போகிற ஒவ்வொருவர் மேலே கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி எஸ் லார்ட், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல முறியடித்து எழும்புவீர்கள் ஆண்டவருக்கு மகிமையாய். ஆமென். ஆண்டவர் அதான் சொன்னா, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். உன்னை போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தர் கட்டளையிட்டு அவருடைய மகிமையினால் உங்களை கர்த்தர் அலங்கரிப்பார்கள். நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கப்பா. அதான் நான் சொன்னேன், நீ எதிர்பார்க்கல தான், ஆனா உனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கர்த்தர் அசைன் பண்ணி, ஆமென், தனிமையா இருந்த உன்னை ஒரு தலைவனாய் கர்த்தர் எழுப்புகிறார். தனி ஒருவனாய் இருந்த உன்னை தலைவனாய் கர்த்தர் எழுப்பி, எத்தனையோ ஆயிரங்களுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை அலங்கரித்து, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை உயர்த்தி அவருடைய மகிமையினால் உன்னை நிரப்ப போகிறார். நம்புற பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கு இந்த வார்த்தையின்படியாய், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். ஆமென். இனி நீ சிறு கூட்டமாய், சிறு பிள்ளையாய் என்று எண்ணிராதபடி ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை உனக்காக வைத்திருக்கிறார், உன் குடும்பத்துக்காக வைத்திருக்கிறார், உன் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். இனி நீங்க சிறியவர்கள் அல்ல, பலத்த ஜாதியாய் கர்த்தர் உன்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றி சொல்லலாமா? இந்த புதிய மாதத்திற்காக, 8வது மாதம் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி, அப்பா உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லலாமா எல்லாருமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தந்தேன் என்னை
இயேசுவே இந்த நேர மேவுமக்கே தந்தேன் என்னை. சொல்லலாமா? இயேசுவே பாடுவோம். இந்த நேர மேவுமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தே என்னை தாங்கி அருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தாங்கி அருளும். உலகோர் என்னை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினோம். உலகோர் என்னை நெருக்கி பலமாயுத்தம் செய்திடினோம். நலமாய் சர்வ ஆயுதம் போன்று நான் நிலத்தீனில் நாதவெல்லுவே. நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நான் நிலத்தீனில் நாதவெல்லுவே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யே. அன்று சீஷர் கழித்த ஆவியால் இன்றே ஆடியேனை நிரப்போ. அன்று சீஷர் கழித்த ஆவியால் இன்றே ஆடியேனை நிரப்போ. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நிற மேவுமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே மேவுமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தே என்னை தாங்கி அருளும். உந்தனுக்கே என்னை தாங்கி அருளும். உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும். ஒரு நிமிஷம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சீஷர் கழித்த ஆவியா இன்றே ஆடியேனை நிரப்போ. ஆமாப்பா, வாழ்க்கையில ஒடுங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றை இழந்து வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன வாழ போகிறோன்னு தெரியாத பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாம் இன்னைக்கு நீர் உடைய வார்த்தையை அனுப்பி பராக்கிரமசாலியே கர்த்தர் இருக்கிறார், உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வேன், உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்லி ஒரு கிதியோனை எடுத்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி பலப்படுத்தினது போல சுவாமி இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய வார்த்தையை அனுப்பி நீ பலப்படுத்தினதற்காக வார்த்தையின் வல்லமை அவர்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த சிறு கூட்டத்தை வைத்து நீர் பெரிய ப்ராஜெக்டை வைத்திருக்கிறீங்க, அதை நாங்கள் இன்னைக்கு ரிசீவ் பண்றோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, I receive it. உடைய வார்த்தையின்படியாய் எப்படி ஒரு கிதியோனுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுத்தீங்களோ அதை போல எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த வாழையை கொடுத்து வல்லமையான காரியங்களை செய்யும். மகிமை நீர் விளங்க பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் பிளஸ் பண்றோம். அவர்கள் வாழ்க்கையில் நன்மை கிருபை தொடரட்டும். வாழ்க்கையில பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள், எழும முடியாதபடி திகைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். நீர் பெரிய காரியங்களை செய்யும், பலப்படுத்தும், ஆசீர்வதித்து உயர்த்தும். ரட்சகர் மீட்பெரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
ROI Power Ministries.